ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு இதமாக குழுன்னு மலாய் குல்ஃபி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் 1.5 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இது மாதிரி நல்லா கொதித்து நுரக்கட்டி வரும்போது கரண்டி வச்சு கிண்டி விடலாம். இந்த நேரத்தில் ஒரு 10லேருந்து 15 சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாத்திரத்துடைய ஓரத்தில் இது மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கிற இந்த மலாயெல்லாம் எடுத்து பாலோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த மலாய் குல்ஃபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் அப்பப்போ இது மாதிரி ஸ்க்ராப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது அப்படியே கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து கோவா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அதோட பால் 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட 1/2 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாயிரும். நல்லா கோவா பதத்துக்கு வர்ற வரைக்கும் இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கிளறி விட்டுட்டு திக்காக வரவும் அதை எடுத்து நம்ம ஏற்கனவே கொதிச்சிக்கிட்டு இருக்க பாலில் இதை சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது இந்த மலாய் குல்ஃபி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். மேலே படிஞ்சிருக்கிற ஆடையை எடுத்து பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதில் சுகர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா, இது மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பால் இந்த அளவுக்கு கெட்டியான பதத்துக்கு வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சிடலாம். சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மோல்டில் இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு டைட்டாக மூடி வச்சுட்டு உள்ளே ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை உள்ளே வச்சிடலாம். இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மில்க் எல்லாத்தையும் மோல்டில் ஊற்றிட்டு மீதி இருக்கிறத ஒரு குல்லாடு பவுலில் ஊற்றிருக்கேன். அதை அலுமினியம் ஃபாயிலில் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குல்ஃபி நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு அதில் உள்ளே வச்சிடலாம். தண்ணியில் நல்லா டிப் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் நேரம் வைக்கும்போது குல்ஃபி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ ஸ்டிக்கை வச்சுட்டு மெதுவாக ரொட்டேட் பண்ணி இழுத்தோம்னா ஒரு ருசியான டேஸ்ட்டாக குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் ஒரு 8 ஹவர்ஸ் வச்சு தான் சாப்பிட முடியும். மலாய் குல்ஃபி எப்போயுமே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.